ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ட்ராவல் வித் கணேஷ் 63 என்ற இந்த காணொளியூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது எங்கே நிற்கின்றோம் என்றால், சூரிச் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலே நிற்கின்றோம். இந்த சூரிச் சர்வதேச விமான நிலையத்துக்கு எந்தெந்த ஏர்லைன்ஸ், அதாவது எந்தெந்த விமானங்கள் வந்து செல்லுகின்ற என்ற விவரங்களையும், எமது தலைக்கு மேலாக இந்த சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இறங்குகின்ற விமானங்களை பற்றிய விவரங்களையும், அதே நேரம் இந்த விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு செல்லுகின்ற, எமது தலைக்கு மேலாக புறப்பட்டு செல்லுகின்ற அந்த விமானங்களையும் அடங்கிய அந்த காட்சிகளை எல்லாத்தையும் நாங்கள் இப்பொழுது இந்த காணொளியூடாக காண இருக்கின்றோம். ஆகவே இந்த காணொளிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்துவிட்டு இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கும்படி கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் இந்த காணொளிக்கு செல்லலாம். வாங்க இப்போ காணொளிக்கு போவோம். இங்கே இதில் பார்த்தீர்களானால், இதில் இருக்கின்ற சகல ஏர்லைன்ஸும் இந்த சூரிச் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து செல்லுகின்றன. இந்த விமானங்கள் அடிக்கடி இந்த சூரிச் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து செல்லுகின்றது. இதில் பாருங்கள் எந்தெந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் இங்கே வந்து போகின்றன என்று விவரங்கள் எல்லாம் இங்கே ஜூம் பண்ணி காட்டுகிறேன். இதில் இருக்கின்ற அத்தனை ஏர்லைன்ஸ்களும் இந்த சூரிச் சர்வதேச விமான நிலையத்துக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை என்று வந்து போகின்றன. உதாரணமாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மற்றும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் எத்தியாட் ஏர்லைன்ஸ், கட்டார் ஏர்லைன்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு 2 தடவைகள் இங்கே சூரிச் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து செல்லுகின்றன. அதைவிட மற்ற ஏர்லைன்ஸுகள் எல்லாம் அடிக்கடி இந்த சூரிச் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து செல்லுகின்ற ஏர்லைன்ஸுகளாகும். இப்போ பாருங்கள், சுவிஸ் ஏர் துபாய் நாட்டிலிருந்து இங்கே சூரிச் சர்வதேச விமானத்துக்கு எமது தலைக்கு மேலாக வந்து இறங்குகின்ற அந்த காட்சியை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். துபாய் நாட்டிலிருந்து இந்த சூரிச் சர்வதேச விமான நிலையத்துக்கு சுவிஸ் ஏர் விமானம் வந்து இறங்குகின்றது. இது நான் கொஞ்சம் சற்று தொலைவில் நின்று எடுக்கின்றேன். காரணம், அந்த விமானத்தினுடைய முழு அளவிலான அந்த படம் பிடிக்க வேண்டும் என்றதுக்காக இந்த விமான நிலையத்தில் அதாவது வந்து இறங்குகின்ற அந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் நின்று எடுக்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய தலைக்கு மேலாக வந்து இறங்குகின்ற அந்த விமானங்களை நாங்கள் கீழே நின்று எடுக்கும் பொழுது அந்த கீழ்ப்பகுதி மட்டும்தான் படம் பிடித்து காட்ட முடியும். ஆனால் ஒரு சைட் பக்கமாக நின்றால் அப்படியே அந்த விமானத்தினுடைய முழு அளவையும் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் இங்கே ஒரு சைட் பக்கத்திலே நின்று இந்த விமானங்களை எடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த விமானம் செர்பிய நாட்டுக்கு சொந்தமான ஒரு விமானம். செர்பிய நாட்டிலே இருக்கின்ற செர்பிய நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த விமானம். இப்போ இந்த அடுத்த ஏர்லைன்ஸை பார்த்தீங்கன்னால், துர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் துருக்கி நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. துர்க்கிஷ் ஏர்லைன் இப்போது வந்து இங்கே ஏர்போர்ட்டில் வந்து தரையிறங்குகிறது. துருக்கி நாட்டிலிருந்து இந்த விமானம் வந்து கொண்டிருக்கின்றது.
இங்கே பாருங்கள், அடுத்த இன்னொரு விமானம் ஒன்று சுவிஸ் ஏர் விமானம் ஃப்ராங்க்ஃபர்ட், ஜெர்மன் ஃப்ராங்க்ஃபர்ட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஜெர்மன் ஃப்ராங்க்ஃபர்ட்டிலிருந்து இந்த சுவிஸ் ஏர் விமானம் இங்கே வந்து இப்பொழுது தரை இறங்குகின்றது. பாருங்கள், இங்கே பாருங்கள், இன்னொரு விமானம் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு நாட்டிலிருந்து இந்த விமானமும் வந்து இங்கே தரையிறங்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், இது அருகிலே சுவிஸ் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் வேறு பட்ஜுகள் வேறு பெயரோடு இருக்கின்றது. ஆனால் கீழே சுவிஸ் என்று சொல்லி அருகிலே இருக்கின்றது. ஆனால் எனக்கும் இந்த ஃப்ளைட் எந்த நாட்டுக்கு சொந்தமானது என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு நாட்டிலிருந்து வந்து இப்பொழுது தரையிறங்கி கொண்டிருக்கின்றது அந்த விமானம். இங்கே அடுத்ததை பாருங்கள், இன்னொரு விமானம் மறுபடி வந்து கொண்டிருக்கின்றது. இங்கே அடிக்கடி இந்த ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு தடவை இங்கே விமானங்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கின்றன. ஒன் வேர்ல்டு என்று சொல்லி, இது ஒரு ஜோர்தான் நாட்டுக்கு சொந்தமான ஒரு விமானம். ஜோர்தான் நாட்டிலே இருந்து இந்த விமானம் வந்து கொண்டிருக்கின்றது. ஜோர்தான் நாட்டு விமானம் ஜோர்தான் நாட்டிலே இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. இப்போது இங்கே சூரிச் விமான நிலையத்தில் தரையிறங்கி கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், கட்டார் ஏர்லைன்ஸ் நினைக்கிறேன். கட்டார் ஏர்லைன்ஸ் டோகா நாட்டில், அதாவது டோகாவில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. கட்டார் நாட்டிலிருந்து இந்த விமானம் வந்து கொண்டிருக்கிறது, கட்டார் ஏர்லைன்ஸ். பாருங்கள், இவ்வளவு ஒரு பெரிய ஒரு விமானமாக தெரிகிறது. இந்த கட்டார் ஏர்லைன்ஸும் சூரிச் விமான நிலையத்துக்கு ஒரு நாளைக்கு 2 தடவைகள் வந்து போகின்றன. ஒன்று காலை 10 மணி அளவிலே ஒன்று வந்து போகிறது, மாலை 4 மணி அளவில் இன்னொன்று வந்து போகின்றது. இங்கே பாருங்கள், டோகா நாட்டிலிருந்து இந்த கட்டார் ஏர்லைன்ஸ் வந்து கொண்டிருக்கின்றது. 2 தடவைகள் ஒரு நாளைக்கு இந்த சூரிச் விமான நிலையத்துக்கு கட்டார் ஏர்லைன்ஸ் வந்து செல்லுகின்றது. அதே மாதிரி எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மற்றும் எத்தியாட் ஏர்லைன்ஸ் எல்லாம் 2 தடவைகள் ஒரு நாளைக்கு 2 தடவைகள் இங்கே சூரிச் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து செல்லுகின்றன. இந்த சூரிச் சர்வதேச விமான நிலையம் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பரபரப்பான ஒரு விமான நிலையம் என்றபடினால் ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு தடவை இங்கே பல நாடுகளிலிருந்து பல நாட்டு விமானங்கள் இங்கே வந்து போய்கொண்டிருக்கின்றன. பாருங்கள், ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு தடவை இங்கே விமானங்கள் எல்லாம் வந்து தரையிறங்கி கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு தடவை இங்கே இந்த விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வேறு நாடுகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இங்கே எங்களுடைய தலைக்கு மேலாக இந்த விமான நிலையத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு புறப்பட்டு செல்கின்ற விமானங்களை இப்பொழுது பார்வையிடுவோம். இங்கே பாருங்கள், இதில் இந்த 380 என்கின்ற அந்த டபுள் டேக்கர் எமிரேட்ஸ் விமானம் வந்து தன்னுடைய ஓடு பாதையை நோக்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. அந்த ஓடு பாதையில் இருந்து புறப்பட்டு இந்த சூரிச் விமான நிலையத்திலிருந்து துபாய் நாட்டுக்கு செல்ல இருக்கின்றது.
அந்த விமானம் இப்பொழுது தன்னுடைய ஓடுபாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், ஃபயர் பிரிகேட், அதாவது இந்த தீ அணைக்கும் படையினர் ஆங்காங்கே இந்த விமான நிலையத்தை சுற்றி கொண்டு ரோந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எப்போ பார்த்தாலும் இந்த தீயணைப்பு படையினரும் மற்றும் காவல்துறையினரும் அடிக்கடி இந்த விமான நிலையங்களை சுற்றி கொண்டு அப்படியே ரோந்து சென்று கொண்டு இருப்பார்கள். அதுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ பார்த்தீர்களானால் இங்கே போர்த்துக்கல் நாட்டுக்கு சொந்தமான ஒரு விமானம் சூரிச் விமான நிலையத்திலிருந்து போர்த்துக்கலை நோக்கி சென்று கொண்டிருப்பதை இப்போது பார்த்தீர்கள். போர்த்துக்கல் நாட்டுக்கு சொந்தமான விமானம் இப்பொழுது பறந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், இங்கே மற்றொரு விமானம் ஒன்று ஓடுபாதையிலிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கின்றது. இங்கே பாருங்கள், மற்றொரு விமானம் இங்கே ஓடுபாதையிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், யுனைடெட் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க விமானம் ஒன்று இப்பொழுது ஓடுபாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. போர்டிங் பாஸ் எல்லாம் முடித்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு இப்பொழுது ஓடு களத்தை நோக்கி இந்த விமானம் சென்று கொண்டிருக்கின்றது. யுனைடெட் என்கின்ற இந்த விமானம் இப்பொழுது பாருங்கள், டபுள் டேக்கர் எமிரேட்ஸ் விமானம் இப்பொழுது இங்கே சூரிச்சிலிருந்து துபாய் நாட்டை நோக்கி புறப்பட்டு செல்கின்றது. பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு விமானம் டபுள் டேக்கர் இங்கே சூரிச்சிலிருந்து இந்த எமிரேட்ஸ் துபாய் நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
இங்கே இப்போ பாருங்கள், அடுத்ததாக சுவிஸ் ஏர் விமானம் ஒன்று இங்கிருந்து சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டு சென்றுகின்றது. அந்த சுவிஸ் ஏர் விமானம் இங்கே சுவிட்சர்லாந்தில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீர்களானால் இங்கே கட்டார் ஏர்லைன்ஸ் புறப்பட தயாராகி கொண்டிருக்கின்றது. நாங்கள் அப்போது முதலே பார்த்தோம், கட்டார் இறங்குறதை பார்த்தோம். இப்பொழுது இந்த கட்டார் ஏர்லைன்ஸ் திரும்பவும் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் புது பயணிகளை ஏற்றிக்கொண்டு இப்பொழுது டோஹாவை நோக்கி இந்த கட்டார் ஏர்லைன்ஸ் சென்று கொண்டிருக்கின்றது. பாருங்கள், கட்டார் ஏர்லைன்ஸ் புறப்பட்டு இப்பொழுது டோஹாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஓகே வியூவர்ஸ், இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படி உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து விடுங்கள். மீண்டும் கூடிய சீக்கிரத்தில் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.